Hello friends, இன்னைக்கு வீடியோ செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூ வச்சு எப்படி ஒரு ஜம்பரிங் process பார்க்கிறது அப்படிங்கற ஒரு டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல வந்து இந்த மைக்ரோஸ்கோபிக் வியூவை பத்தி, மைக்ரோஸ்கோபிக் லென்ஸை பத்தி நிறைய டீடைல்ஸ் வந்து பார்த்திருப்பீங்க. சோ ஜஸ்ட் ஒரு glance காண்டி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கிறேன். சோ இந்த மைக்ரோஸ்கோபிக்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 14 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது போக இதுல வந்து பாத்தீங்கன்னா 56 LED அப்படிங்கற ஒரு செக்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த LED கண்ட்ரோல் செக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல எனக்கு knob செக்ஷன்ல இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். லைட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் செக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அது போக எனக்கு லைட் ஆன் ஆஃப் செக்ஷனும் இதுல இருக்கும். சோ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த சைடுல இருக்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு மேல உள்ள லென்ஸ், அதாவது ஜூமிங் அண்ட் ஜூம் அவுட் process சொல்லுவாங்க. இதோட கிளாரிட்டி செக்ஷன் வந்து எனக்கு ஜூம் இன் பண்ண எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமா தெரியும். சோ அடுத்து இந்த செக்ஷன் பாத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு டோட்டலா லென்ஸோட செக்ஷன்ஸே அப் பண்றதுக்கும் டவுன் பண்றதுக்கும் எனக்கு யூஸ் பண்றதா இது. சோ நீங்க டவுன் பண்ண இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எனக்கு கிளாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப் பண்ணும்போது எனக்கு கிளாரிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ டவுன் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எனக்கு இந்த ட்ராக் லைன், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிபி கனெக்டர், இந்த பிபி கனெக்டரோட ட்ராக் லைன் முதற்கொண்டு நம்மளுக்கு என்ன ஆகுது நல்லா தெரியுது. ஓகேவா? ஸோ இதை வச்சு ஜம்பரிங் ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனில் எனக்கு சார்ஜிங் போர்ட் கம்ப்ளைண்ட், ஆக்சுவலாக வந்து சார்ஜிங் ரிமூவ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி போர்ட் எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்குரிய லைனை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்கிமேட்டிக் டயக்ராம் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மூலியமாக நான் கண்டுபிடிச்சதில் இந்த லைன் வந்து எங்கே போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் லைனுக்கு போகுது. ஓகேவா? ஸோ இந்த ரெசிஸ்டர் லைன் போகும்போது இப்போ இந்த ட்ராக் எனக்கு டேமேஜ் ஆனதுனால நான் டைரெக்டாக என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல இருந்து எனக்கு லைன் கொடுக்க முடியாமல் நான் சார்ஜர் கனெக்டர்ல இருந்து தான் என்ன பண்ண முடியும்னா லைனிங் எடுத்து இங்கே கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சார்ஜரை இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சார்ஜர் கனெக்டர்ல இருந்து ஒரு லைனை மட்டும் எடுத்து இங்கே கொடுத்து ஜம்பரிங் அடிச்சு தான் பார்க்க போகிறோம் மைக்ரோஸ்கோபிக்ல. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட லைன் வந்து பாருங்க, இந்த நடுவில் இருக்கு இந்த பின்னோட லைன் வந்து எங்கே போகுதுன்னு தெரியல. பட் இந்த லைன் 1 2 3 இந்த 3 லைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இந்த சார்ஜிங் ஐசிக்குள்ளே போகுது. ஓகேவா? ஸோ இந்த 3 லைன் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு டிஎக்ஸ், அதாவது டேட்டா டிரான்ஸ்ஃபரிங் லைன் எதுவுமே இருக்காது. இந்த எப்பயுமே சார்ஜர் கனெக்டர்ல இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஸ்ட் எப்பயுமே இருக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ்ன்றது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, எனக்கு நெகட்டிவ்ல நான் வைக்கும் போது எனக்கு பஸர் சவுண்டு வருது. ஓகேவா? ஸோ எனக்கு ஆனால் இதில் வராது. ஓகேவா? இது பாசிட்டிவ் செக்ஷன். ஸோ இது பாசிட்டிவ் செக்ஷனு, இது வந்து நெகட்டிவ் செக்ஷன். ஸோ லென்ஸை வச்சு எனக்கு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக எனக்கு ஜம்பரிங் வந்து அடிச்சுக்கணும். வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு ட்ராக்கிங் வயர் யூஸ் பண்ணிவிட்டு ஜம்பரிங் அடிச்சிருக்கேன் இதோட பாசிட்டிவ் பின்னில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ரெட் கலரும் இன்னொரு வந்து காப்பர் கலரில் இருக்கும். ஸோ மேலே உள்ள லேயர் இன்சுலேஷன் லேயரை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஜம்பரிங் அடிச்சிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட்டை ஃபஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட்டை நான் எந்த இடத்துல கட் ஆகிருக்கோ அந்த இடத்துல நான் லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்குரிய அடுத்த லைன் வந்து எனக்கு ஸ்கிமேட்டிக் செக்ஷனில் எனக்கு இங்கே தான் தெரியுது. ஓகேவா? ஸ்கிமேட்டிக் செக்ஷனில் நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் நான் எனக்கு இந்த கெப்பாசிட்டர் இந்த ரெசிஸ்டரில் தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த ரெசிஸ்டரில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜம்பரிங் அடிக்க போகிறேன். ஸோ சேம் அதே மாதிரி தான் நான் முன்னாடி அடித்த மாதிரி தான் லைட்டாக என்ன பண்ண போகிறேன்னா ஜம்பரிங் அடிக்க போகிறேன். ஸோ மைக்ரோஸ்கோப் இருக்கிறனால நான் இவ்வளோ தெளிவாக என்னால் ஜம்பரிங் அடிக்க முடியுது. எனக்கு வந்து இந்த பாசிட்டிவ் லைன்லேருந்து இந்த இடத்துல நான் ஜம்பரிங் அடிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஜம்பரிங் வயர். ஸோ எனக்கு எந்த இடத்துல லைன் அடிச்சிருக்கேனோ அந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு கண்டினியூஸ் செக்ஷன் வரும், மீதி இடத்துல எனக்கு வராது. ஓகேவா? இது ஃபைன். நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து ஸோ இதை நான் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடில் வச்சுருக்கேன். ஸோ கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு எனக்கு பஸர் சவுண்ட் வருதா என்னன்னு பார்க்குறேன் நான். பஸர் சவுண்ட் எனக்கு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடிச்சிருக்க லைன் வந்து ட்ராக் லைன் வந்து கரெக்ட். ஸோ மைக்ரோஸ்கோப் இருக்கிறனால எனக்கு இவ்வளோ மைனூட்டான ஜம்பரிங் வந்து எனக்கு அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மைனூட்டான ஜம்பரிங் நான் அடிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மைக்ரோஸ்கோப்பிக் தான். ஓகேவா? தேங்க்யூ.